ஹாய் கைஸ், நான் உங்கள் லைட் ஸ்மைல். இப்போ நம்ம என்ன படம் ரீக் பார்க்க போறோம்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் படம் பார்க்க போறோம். பாட்டி ஒண்ணுதான். I am not 40. It's not my birthday. எனக்கு 40, உனக்கு 45 ஆயிடுச்சு. நமக்கு ஒரு குழந்தை வேணும், ஒரு குழந்தை வேணும். எனக்கு குழந்தை வேணாம். எனக்கு வேணும். இது வனிதா விஜயகுமார் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. சக்கிலா மற்றும் பவர் ஸ்டார் எல்லாமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோ வந்து உங்களுக்கு டான்ஸ் மாஸ்டர் அவர் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு வந்து ஒரு 45 வயசு ஆகுது, ஹீரோயினுக்கு வந்து ஒரு 40 வயசு ஆகுது. ரெண்டு பேருமே வந்து ஒரு புள்ள பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பட் ஆனால் ஹீரோக்கு வந்து புள்ள பெக்கே வேணாம் அப்படின்னு அவர் பிள்ளையே வேணாம் அப்படிங்கிறாங்க. இவங்க வெளியே போகும்போதெல்லாம் அவரே டார்ச்சராக இருக்கு, புள்ள பெக்கலையா, என்ன ஆச்சு, நல்ல விஷயம் இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் சரியா பேர் பேசிட்டு இருக்காங்க. புள்ள ரொம்ப அவசியம்னு சொல்லிட்டு வனிதா விஜயகுமார் ரொம்ப போராடுறாங்க. அது எப்படி போராடினாங்க, எதனால அப்படி ஆச்சு அப்படிங்கிற துபாய் காமிக்கிறாங்க. துபாயில் இருக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அப்புறம் ஃபாரின்ல இருக்காங்க. நிறைய ஃபாரின் லொகேஷன்லாம் லைவாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கேரவன் இதெல்லாம் கிடையாது. எல்லாமே வந்து ஒரு சிம்பிளா எல்லாம் ஒரே இடத்துல ஒரு வெளிநாட்டுல ரூம்ல தங்கலாமோ எல்லாம் ஒரே இடத்துல தங்கி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப உழைச்சிருக்காங்க. வனிதா விஜயகுமாருக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன பிடிச்ச விஷயம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா, இதுல நடிச்சவங்க எல்லாமே நம்ம இந்தியாவில் நம்ம சென்னையில இருக்கிற ஆர்டிஸ்டா வச்சு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி செஞ்சிருக்காங்க. அதுக்கு நான் ஒரு சைட்டு வச்சுக்கிறேன். அப்பதான் நாங்க சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லாம் இப்போ நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிறைய நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களும் நிறைய வாய்ப்பு கிடைக்கும் வனிதா விஜயகுமார் மூலியமாக அப்படின்னு சொல்ல. இது நல்ல ஒரு மெசேஜ், நல்ல ஒரு விஷயத்த வந்து அழகான முறையில ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா படத்துல வந்து ஏகப்பட்ட கிளாமர் இருக்குது, ஏகப்பட்ட சீன்ஸ் இருக்குது. அவங்க கொடுக்கப்பட்ட சாங் 3 சாங் 4 சாங் சம்திங் சூப்பரா இருக்கு. எல்லா சாங்குமே கேட்கறதுக்கு அருமையா இருந்துச்சு. விஷுவலா பார்க்கும்போது பரவாயில்ல, பட் நல்லா தான் இருந்துச்சு. சாங் வந்து நம்ம பார்த்துட்டு நம்மள பாடணும் அப்படிங்கிறது தோன்ற மாதிரி சாங் அமைஞ்சிருக்குது. இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாமே நடிச்சிருக்காங்க. ஆனா விஜயகுமார் நடிக்கும் போது, வனிதா விஜயகுமார் ஆக்ட் பண்ணும் போது அதை வந்து அம்பிகா அவங்க வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க, கேமரா எடுத்திருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு டைரக்டர் கதை வசனம் டைரக்ஷன் அவங்களே பண்றாங்க. அவங்க மக வந்து இதுல ப்ரொடியூசரா இருக்காங்க. அவங்க வந்து சூப்பருங்க, ஜோதிகா அப்படிங்கிறவங்க. இதே மாதிரி அவங்க நிறைய படம் பண்ணனேன். இது தைரியமா அந்த படத்துல வந்து வெற்றியோ தோல்வியோ எடுத்திருக்காங்க. உங்களோட குறைகள் இருந்தா சொல்லுங்க அப்படின்னாங்க. இதுல குறைகள்னு பார்க்கும்போது படம் ஆரம்பிச்ச உடனே சில விஷயங்கள் வந்து ஒரு 20 நிமிஷம் வளகொலான்னு தான் போகுது. என்ன பாயிண்ட் ஆஃபே தெரியல. அதுக்கப்புறம் இவங்களை புள்ள வேணும் அப்படின்னு போராடுற போது அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதுல ஒண்ணு பண்ணுவாங்க. அது நம்ம ரிவ்யூல சொல்ல முடியாது, நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுங்க. இப்படிப்பட்ட சீன்ஸ்லாம் சென்சார்ல ஏன் கட் பண்ணாம கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. ஆனா வனிதா விஜயகுமார் பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் நம்ம வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா படம் கொடுக்கணும், படங்களை என்ஜாய் பண்ணணும், உட்கார வைக்கணும், ஜாலியா அப்படி பண்ணியிருக்காங்க. என்ன தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, ரைட்டா இருந்தால் தப்பா தான் சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க விஜயகுமார். அது வரைக்கும் அவங்களுக்கு நான் சொல்லிட்டு, வனிதா விஜயகுமார் வந்து காரைக்காலில் வந்து ஷூட்டிங் வந்தாங்க உண்மை அப்படிங்கிற படத்துல. அப்போ நான் வந்து போலீஸ் கேரக்டர் போட்டிருந்தாங்க. சக்கிலா மேடமும் நடிச்சிருந்தாங்க. பார்த்துங்க, இந்த படத்தில் 2 பேரும் நடிக்கிறாங்க. காரைக்கால் ஷூட்டிங் இருக்கும்போது நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். சூப்பருங்க. அது டைரக்டர் மூலியமா நான் அதில் ஒர்க் பண்ணேன். ரொம்ப சந்தோஷம். அந்த படம் ரிலீஸ் ஆகல, அது அப்படியே போச்சு. ஆனால் 2 பேரையுமே நம்ம காரைக்காலில் ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு சந்தோஷம். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வந்து கண்டிப்பாக அது புள்ள இல்லை அப்படிங்கிறது ஃபீல் பண்ணும்போது வனிதா விஜயகுமார் நடிப்பு வந்து பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, சமங்க. அதே மாதிரி இந்த ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு வந்து வனிதா விஜயகுமார் மகள் வந்து ஜோதிகா மேடம் தான். ஜோதிகா மேடத்துக்கு நான் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க வந்து ஸ்டேஜில் பேசும்போது, ஸ்டார்டிங்கில் வந்து படத்தை பற்றி பேசும்போது பெரிய ஸ்டேஜில் பேசும்போது இந்த ப்ரொடக்ஷன் நடிச்சவங்க எல்லாத்தையும் ஒன்று விடக்கூடாது அப்படின்னு சொன்னது வந்து சூப்பருங்க. அவங்க அடுத்தப்ப நிறைய அவங்க வந்து ஹீரோயினாக புக் ஆயிடுச்சு. ஒரு படம் மலையாளத்தில் தெலுங்கு நினைக்கிற படம் புக் ஆயிடுச்சு. பெரிய ஹிட் கொடுத்த டைரக்டர் வந்து ஜோதிகா வச்சு படம் பண்ணுறாங்க. அந்த படம் வெற்றி அடையிடும், வாழ்த்துறேன். மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் வந்து படம் நீங்கள் பார்க்காது உங்க விருப்பம். ஆனால் வந்து கிளாமஸ் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரு பேரண்ட்ஸு ஒரு வயசானவங்க 40 வயசு மேலாம் பார்க்கலாம். ஆனால் குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா, பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஒரு கசப்பாக இருக்கும். ஏன்டா அப்படி கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. அதனால பார்த்துங்க. இந்த படம் வந்து கண்டென்ட்லாம் ஒரு மாதிரியா இருக்கும். அது வந்து நீங்கள் சேஃபாக பார்த்துங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். ஆனால் நல்ல படம், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க. ஒரு நல்ல மெசேஜ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க, அதான் மெயின். கண்டிப்பாக மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பற்றி ரிவ்யூ சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சினா ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த நாள் சந்திக்க விடைபெற உங்கள் ஆர்டிஸ்ட். பாய்.